என்னை ரட்சித்து என்னை வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன் நாம் அன்பாக இருக்க வேண்டும், எதற்காக அன்பாக இருக்க வேண்டும் என்கின்ற தலைப்போடு கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம். அன்பாய் இருப்பதனால் இந்த பூமியில் எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் உதவாதவர்களாய் தெரிவோம். உதவாதவர்கள் என்றால் பிழைக்க தெரியாதவர்களாய் தெரிவோம். ஏமாற்றி பிழைக்கிறவன் பிழைப்பை போல் அல்லாமல் நம்முடைய வாழ்வு மிதமான வளர்ச்சியுடைய வாழ்வாக மட்டுமே இருக்கும். ஆகையால் கர்த்தரை நம்பி நியாயமாய் வாழ நினைக்கிறவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்த்து பொறாமைப்பட அவசியம் இல்லை. ஏன் அவர்களை பார்த்து பொறாமைப்பட அவசியம் இல்லை என்றால், நம்முடைய வாழ்வு இந்த பூமியில் இல்லை, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமி அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிறது. அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மீது இருப்பதனால் அவருக்கு உண்மையான சேஷனாகவும் இந்த பூமியை வெறுத்து வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் இந்த மண்ணில் வாழ்கிற போது அவரின் உண்மையான பிள்ளைகளாக நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி நிரூபிக்க முடியும்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் போது நாம் மேன்மையாக வாழ்வதாக பிறருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவன் பேரில் பற்றும் அவருக்கு முன்பதாக உண்மையாய் அவருடைய பார்வையில் உத்தமனாக வாழ்வதே அவரின் பிள்ளைகளுக்கான அடையாளங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கான போதனைகளும் அறிவுரைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளும் பூமியில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாததும் புத்தியீனமான பேச்சாகவும் இருக்கக்கூடும். காரணம், இது கடைசி காலமாக இருப்பதால் பேசுகிற இந்த வார்த்தை உங்களுக்கும் அர்த்தமற்றதும் புத்தியீனமாயும் தெரியும். ஆகையால் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட அவசியம் இல்லை. பொறாமை இல்லாதவர்கள், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள், நியாயமாய் இருக்க நினைப்பவர்கள் தேவனுக்கு அருகிலே இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த நற்பண்புகள் தேவனின் குணங்களாக இருக்கிறது. இந்த இயல்பை உடையவர்கள் மன்னிப்பதும் பிறர் மீது அன்பு செலுத்துவதும் அவர்களுக்கு மிக எளிமையான காரியங்களாய் இருக்கிறது. இந்த நற்பண்பிற்கு உரியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் மற்றும் தேவனுடைய ராஜ்யம் இவர்களுடையதாகவும் இருக்கிறது. ஏன் அன்பை குறித்து நமக்கு இருக்க வேண்டி இத்தனை அழுத்தங்கள் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டும் நமக்குள் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாதது நம்மில் அன்பு இல்லாமையே. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய இரட்சகராய் இருப்பாரானால் அவருடைய குணாதிசயமான மன்னிக்கிறதும் அன்பு காட்டுகிறதும் நமக்கு இல்லையானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது எப்படி? ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் என்றால், நாம் மனம் திரும்பவில்லை, நம்முடைய சுபாவங்கள் மாறவில்லை. அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா என்று நமக்குள் கேட்டுக்கொள்கிறோமே தவிர, நமக்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் விவாதங்களினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. மாறாக மனம் திருந்தி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை உணர முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்முடைய சுபாவங்களை நீக்கி களைந்து அவரின் மலை பிரசங்கமாகிய மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களை தியானித்து மனம் திருந்தி வாழ்வோமானால் நம் ஆத்துமா ஜீவன் பெறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள்,
அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். முடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மத்தேயு 5:27-28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம், பாவம் இவற்றை பற்றி பேசினாலே அநேகருக்கு எரிச்சல், கோபம். பாவத்தை பற்றி பேசினால் அந்த மனுஷனையும் பிடிப்பதில்லை, அவனுடைய சேனலையும் பிடிப்பதில்லை. பாவம், விபச்சாரம் இது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக மீறுதல், நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு அழைத்து செல்லும் வழி. விபச்சாரம் செய்கிறவன் மரித்த பின்பு பாதாளம் அல்ல, வாழ்கிற பொழுதே பாதாளத்தின் அழுகையும் வேதனையும் பற்கடிப்பிற்கு சொந்தக்காரனாகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். உடனே ஒரு கேள்வியை கேட்கலாம். நல்லவர்களும் கெட்டவர்களும், நீதிமான்களும் அநீதிமான்களும் எல்லோரும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். அது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷர்களுக்கு 2 மரணம் உண்டு. ஒன்று சரீர மரணம். இந்த சரீர மரணம், சரீரம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மரித்தாக வேண்டும். அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதல்ல, சரீரம் இருக்கிறவர்கள் மரித்தாக வேண்டும். 2ஆம் மரணம் என்பது நம்முடைய ஆத்துமாவிற்கான மரணம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து உண்மையாய் வாழ்கிற மனுஷன் ரட்சிப்பை அடைகிறான். ரட்சிப்பை அடைந்தவன் ஆத்துமா மரணம் வருவதில்லை, அவன் நித்தியத்திற்கு சொந்தக்காரனாகிறான். சரீர இச்சையினால் எழுகிற காமம், விபச்சாரம், பாவம் நம்முடைய ஆத்துமாவை கொள்ளுகிறதாக இருக்கிறது. சரீர இச்சையினால் காமத்திற்கும் மோகத்திற்கும் அடிமையாகி நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் தள்ளுவதுதான் நாம் நம் ஆத்மாவுக்கு செய்கிற நீதியோ? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்துவின் நிரூபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டு அதை நாம் உணர்ந்து நம்முடைய உடல்களில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தேவனை அனுபவிக்கிற அந்த அனுபவம் வரும்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மால் உணர முடியும். அவருடைய ராஜ்யத்தில் வாழ்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கிற பொழுது அன்பு செய்கிறதிலும் பிறரை மன்னிக்கிறதிலும் நமக்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. கர்த்தருடைய கிரியை ஏற்கனவே நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் எனக்கு உலகத்தில் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். நீதிமொழிகள் 7:2, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இல்லாமல் போகுமானால் நாம் பிழைப்பது அரிது. பிழைப்பு என்பது நம்முடைய சரீர வளர்ச்சியை அல்ல, நம்முடைய ஆத்துமாவிற்கான பிழைப்பை இங்கே சொல்லப்படுகிறது. பாவம் நம்மை விட்டு தூரமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். தாவீது ராஜா சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இங்கே வைத்து வைத்தேன் என்பது பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில்
இருப்பதை ஒருவராலும் திருட முடியாது, அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற நம்ம அப்பா நம்மை பார்த்து, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்கிற ஒரே வழி இயேசு, அவர் மீது நாம் வைத்த விசுவாசம், இவற்றை இறுக பிடித்து கொண்டால் நிச்சயம் நம் ஆத்மா தேவனோடு அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றும் சதா காலமாக அவரோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.